சொர்க்கத்திற்கும் தீயது செய்தால் நரகத்திற்கும் இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டு வருகிறேன். இந்த வைசூதப்பட்டினம் யமதர்மன் என்ன இருந்தாலும் நேற்றைய தினம் தவறு வந்த உயிரை இன்று தீர்ப்பளிப்பது வழக்கம் அல்லவா? 3 பேரை பிடித்து வச்சிருக்கிறேன் சுவாமி. அப்படியா? நல்லது செய்தால் சொர்க்கத்திற்கும் தீயது செய்தால் நரகத்திற்கும் அவருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கிட்டு நரகமோ சொர்க்கமோ அளிப்பது என்னுடைய வேலை. முதல் யார் அழைத்துவா? முதல் யார் தெரியுமா? தாசி குடும்பத்தை சேர்ந்த ரமாமணி. தாசி குடும்பத்தை சேர்ந்தவர். இவன் என்ன கொண்டாட்டம்? இந்த பெண்மையானவள் தாசி குலத்திலே பிறந்திருக்கிறார். இவன் என்ன குற்றங்கள் செய்தார்? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு கண்டவனோடு சுத்தி கொண்டு கட்டி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா சாமி. ஆமா. ஏங்க வாங்க. சூட்ட தலைக்கலங்க. சூட்ட தாங்க. ஏய் பெண்ணே, அப்படி என்றால் என்ன? நீ இருப்பது பூலோகம் அல்ல, யமலோகம். யமலோகமா? நீ யமலோகத்துக்கு வந்திருக்கிறாய். நீயே வந்த. ஏன் இப்ப வந்தீங்க? ஏய் அடி கொடுங்க கொடுங்க. சுத்தி தள்ள. உன் காலமும் நேரமும் முடிந்து விட்டது. அதனால் பூலோகத்தை விடுத்து இன்று யமலோகம் வந்திருக்கிறாய். யமலோகமா? ஏங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க வாங்க. சாமி, என்னடா கூத்து? இது சாமா கூத்து சாமி. யமனுக்கே இப்படிப்பட்ட சொத்து யமன்டா. யமன்டா. அத்தா உத்திராடா இருக்கே உம்மிரலாடி. உள்ளவராடி Thank you.
சாமி. இந்த நாய் சாமி, இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? இவருக்கா? ஏய், இப்படி மற்றவர் எப்படி ஒரு ஆண்டனை கட்டி அழைத்தாலும் அப்படிதான் ஒன்று எப்படி தெரியுமா? எப்படி? இவளையிருந்து இரும்பு தோளில் அழைத்து கட்டி இவளையிருந்து இரும்பு தூணில் அறுத்து கட்டி கல்லு. இவளையிருந்து இரும்பு தோளில் அழைத்து கட்டி அழைத்து கட்டி இவளை ஆண்டை போட்டு அறுத்து கட்டி இவளை யாரு? அழைத்து கட்டி இவளை ஆண்டை போட்டு இரும்பு தூணில் சாமி, எப்படி ஆடவனை கட்டி கணவனை விடுத்து மாட்டானை கட்டி தழுவினாரோ அதப்போ நரகத்துக்கு அழைத்து சென்று பழுக்க காய்ச்சிய கம்பியை இருக்க அழைத்து கட்டி இவளை ஆவியை போகிறான்.